Hi friends, இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் செட் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய செட் வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனல் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிவ்அவே ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸ் தேவை. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு இதை அளவாக வச்சு அப்படியே இன்னொரு பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு பீஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு அது எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ அதனால் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அளவாக வச்சு இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த 4ஐயுமே சேர்த்து வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். இது வந்து நம்ம ஷாப்பிங் ட்ராலி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதில் டிசைன் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக நம்ம அழுத்தும் போதே அதில் சின்ன சின்ன டிசைன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் ட்ராலிக்கு வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பீஸ்லேயுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பீஸ்லேயுமே அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஒட்டியாச்சு. இதை அடியில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஃபோம் ஷீட்டில் ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து ஒரு பக்கம் கைப்பிடிக்கு வந்து நான் கட்டு கம்பி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்து நம்ம அந்த ஃபோம் ஷீட்டில் அழுத்தினாலே அது வந்து செட் ஆகிக்கிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் கைப்பிடி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நமக்கு பேஸ்கெட் மாதிரி வேணும் அப்படின்னா 2 சைடும் இந்த கட்டு கம்பி யூஸ் பண்ணி பேஸ்கெட் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ட்ராலி மாதிரி தேவை அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் இதில் கைப்பிடி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராவில் வந்து நமக்கு ஒரே மாதிரி 4 பீஸ் தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷாப்பிங் ட்ராலி ரெடி பண்ணிட்டுருக்கோம்ல, அதோட அடியில் வந்து அதோட கால் மாதிரி நம்ம வந்து 4 இது வந்து ஒட்டிடலாம். ஸோ இதை ஒட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால்ட் ஒட்டினா இது வந்து நிற்காது. ஸோ அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராவில் வந்து சின்னதாக 2 பீஸ் வந்து கட் பண்ணி அந்த 2 இதையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இதையுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது தான் இந்த ட்ராலியை வந்து நம்ம ரோல் பண்ணுற மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதில் வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக் எடுத்திருக்கேன். 2 டூத் பிக்கும் 4 இது வந்து கார்ட்போர்டில் சின்னதாக ரவுண்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்டில் வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு வச்சு யூஸ் பண்ணி சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அடுத்து டூத் பிக் யூஸ் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம ஒட்டியிருக்க அந்த ஸ்ட்ரா வழியாக அந்த டூத் பிக்கை விட்டு 2 பக்கமுமே அந்த கார்ட்போர்ட் ரவுண்டை வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த 2 ஸ்ட்ராவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரா வந்து நம்ம ஒட்டினா தான் இது வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் கீழே அந்த 2 ஸ்ட்ராக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா வந்து ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அழகாக ஷாப்பிங் ட்ராலி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கீழே வந்து ரோல் ஆகவும் செய்யும். நம்ம வந்து கார்ட்போர்டில் வீல் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதனால். அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டேபிள் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக இன்னும் 2 ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணி 2 சைடும் ஒட்டிடுங்க. அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் பாதி கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸில் இந்த மாதிரி வளையக்கூடிய இடத்துல இருக்கிறத கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வித்தியாசமாக சேர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கார்ட்போர்டில் 2 பீஸு அப்புறம் டூத் பிக்கு ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கார்ட்போர்டில் வந்து டூத் பிக்கை வச்சு அப்படியே அழுத்தாமல் ஃபஸ்ட்டு ஊக்கு வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த டூத் பிக்கை வந்து அதில் செட் பண்ணிக்கோங்க. அந்த டூத் பிக் மேலே வந்து ஸ்ட்ராவை செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த சேரோட சேர்த்து வச்சு ஒட்டணும். ஸோ டூத் பிக் மேலே மட்டும் நம்ம அப்படியே ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டினா அது வந்து நிற்காது. அதால் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து டூத் பிக் மேலே ஜாயின் பண்ணி ஃபோம் ஷீட் மேலே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சேர் மாதிரி கட் பண்ணியிருக்கிறதா ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு சேர் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த டேபிளுக்கும் சேருக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுற இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம இந்த டேபிளும் சேரையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் இருக்கும்ல, அதில் வந்த பாக்ஸ் இது. இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த 2 சைடு இருக்க ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் அட்டையில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்விடேஷன் கார்டில் கூட கட் பண்ணிக்கலாம். அதோட 2 சைட்லேயும் சின்னதாக மடக்கி விட்டுட்டு உள்ளே வந்து நமக்கு ஷெல்ஃப் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ நமக்கு 2 இல்லை 3 ஷெல்ஃப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி அட்டையை வந்து மடக்கிட்டு ஒட்டிடுங்க. நம்ம அட்டையில் சைடில் மடக்கி விட்ருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஈஸியாக இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெளியில் ஹேண்டிலுக்கு வந்து இந்த மாதிரி நான் கார்ட்போர்டில் நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது மேலே வந்து கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே நம்ம வந்து அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து டிசைன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டி கவர் பண்ணணும், அந்த இதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து அது கலராக தானே இருக்குது, ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிட்டேன். அப்புறம் ஒயிட் அட்டையில் வந்து ஐஸ்கிரீம்னு எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் வைக்கிற பாக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டணும். ஸோ ஒரு சைடில் வந்து அந்த மூடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த அட்டையை சேர்த்து வச்சு நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், போர்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஐஸ்லாம் வைக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் செட்டில் இந்த மாதிரி ஐஸ்லாம் பண்ணிடணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி 5 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. நம்ம என்ன சைஸில் ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டிட்டேன். இன்னும் ஒரு பீஸை வந்து சென்டரில் ஒட்டிடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி மார்க்கெட் செட்டில் அட்டையிலேருந்து ரெடி பண்ணோம். ஸோ நீங்கள் இன்விடேஷன் கார்ட்லேருந்து கூட இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஷெல்ஃப்லாம் எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு மாத்திரை அட்டையை எடுத்திருக்கேன், காலியானது. இதில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக போட்டு அப்புறம் பென்சில் இல்லை சிசர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நடுவில் பெருசாக நமக்கு ஓட்டை தெரிகிற மாதிரி நம்ம இதை வந்து செஞ்சுக்கணும். இது வந்து எதுக்காக அப்படின்னா டோனட்லாம் இருக்கும்ல, அதுக்காக இதில் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஓட்டை போட்டுட்டு இதை சுற்றிலும் நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ப்ரௌன் கலரில் வந்து கலர் பண்ணிட்டேன். இல்லை நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி அடுத்து வந்து கலர் பண்ணிட்டேன். இது மேலே வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் நம்ம கட் பண்ணது, கலர் பேப்பர் கட் பண்ணதெல்லாம் மேலே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்க மாத்திரை அட்டை காலியானது எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்மளால் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ண முடியாது. நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணணும். ஏன்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இதில் அந்த நெளிவுலாம் போகிறதுக்கு இந்த மாதிரி பென்சில் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு பென்லேருந்து கீழே அந்த மூடி இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அப்புறம் ஒயிட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாச்சும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிவிட்டு அந்த பென்லேருந்து எடுத்தோம்ல, அது மேலே வச்சு செலோ டேப் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை கூட நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம கலர் டிசைன் பண்ணி மேலே வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும், இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி ஏதாச்சும் சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து இதை உள்ளே வச்சு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அல்லது டிரான்ஸ்பரண்ட்டான பேப்பர் எதுலனாலும் நம்ம வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். பேக்கடு ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்கல்ல சூப்பர் மார்க்கெட்டில், ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் நம்ம கட் பண்ணி போட்ட சின்ன சின்ன பீசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கவரில் வந்து வச்சு இதையுமே சேர்த்து மடக்கி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதையும் நம்ம பேக்கடு ஃபுட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டில் பண்ண டேபிள் அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நம்ம கலர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் டேபிளுக்கு ப்ரௌன் கலரும்
அந்த ஷெல்ஃப்க்கு வந்து க்ரீன் கலர்லேயும் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி மாத்திரை அட்டையிலே நிறைய ஷேப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் இதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சாக்லேட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை ரெட்டையாக மடக்கி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம சாக்லேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நிறைய சாக்லேட் இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாரீ பாக்ஸ் எடுத்திருக்கேன். 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 3ஐயும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஜாயின் ஆகிற இடத்துல ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடுங்க. அடுத்து கீழே தரைக்கு வந்து நான் ஃபோம் ஷீட்டை வந்து விரிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அட்டை விரிச்சிக்கலாம், இல்லை வேறு எதுனாலும் இதில் அடியில் வந்து விரிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜை வந்து ஒரு ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண அந்த டேபிள், சேரு இதெல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். அடுத்து அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் வச்சு அதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம செஞ்சு வச்ச பொருள் எல்லாத்தையுமே அதில் வந்து இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸில் நம்ம மினி மார்க்கெட் செட்டில் வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணோம்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு இங்கே வந்து ஷெல்ஃபில் வச்சிடலாம். அடுத்து வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேம் போர்டு வந்து இந்த மாதிரி அட்டையில் வந்து நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதை வந்து அந்த சாரீ பாக்ஸோடு சேர்த்து வச்சு பின் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வாட்டர் கேன் மாதிரி ஒரு ஓரமாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ உங்கள்கிட்ட என்ன சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு அது மேலே வந்து நம்ம மினி மார்க்கெட்டில் ரெடி பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஒரு ஒயிட் அட்டையில் இந்த மாதிரி மடங்குற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். சின்ன லேப்டாப் மாதிரி பில் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பில்டிங் சிஸ்டம் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்போம். இன்னும் குட்டியாக பண்ணி இந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் செஞ்ச எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பர் மார்க்கெட் வந்து அழகாக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம குட்டி மனுஷங்களாக நடந்து போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இன்னுமே இதில் வந்து நிறையா அடுக்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த மாதிரி சென்டரில் நிறைய பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்களா, ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஷாப்பிங் ட்ராலி யூஸ் பண்ணி ஃபுல்லுமே இதுக்குள்ளே போய் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.